வணக்கம். நட்பு தூரம் இருந்தால் அதிகமாக இருக்குமா, இல்லை கிட்ட இருந்தால் அதிகமாக இருக்குமான்றதுக்கான ஒரு சின்ன கதை. ஒரு கொக்கு ஒரு புளிய மரத்தில் வாழ்ந்து வந்துச்சு. அதோட நண்பனாக காக்கா இருந்தது. காக்கா வந்து வேப்ப மரத்துலேயும், கொக்கு வந்து புளிய மரத்துலேயும் இருந்தது. ஒரு நாள் கொக்கை பார்க்குறதுக்காக காக்கா அந்த புளிய மரத்துக்கு வந்தது. புளிய மரம் நல்லா அடர்த்தியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்ததுனால காக்கா வந்து கேட்டது கொக்குக்கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு தயக்கமாக இருக்கு அப்படின்னு. கொக்கு சொன்னது, நம்ம நீ ரொம்ப நாளாக நண்பர்களாக இருக்கேன், உனக்கு என்ன கேட்குறதுல தயக்கம், சும்மா கேள்வி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொக்கு சொன்னது. உடனே காக்கா சொன்னது, இங்கே நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால நான் உனக்கு கீழே ஒரு கூடு கட்டி வாழலான்னு யோசிக்கிறேன், அதை உனக்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு தயக்கம் அப்படின்னு சொல்லி காக்கா சொன்னிச்சு. உடனே கொக்கு சொல்கிறது, நீனும் நானும் ரொம்ப நாளாக நண்பராக இருக்கேன், இதில் என்ன தயக்கம், நீக்கு இந்த புளிய மரத்தில் ஒரு கூடு கட்டி நீக்கிட்டே அருகிலே வாழு அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் பக்கத்தில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கொக்குன்னு சொன்னது. சரி என்று காக்கா முடிவெடுத்து வேப்ப மரத்தில் இருந்த கூட்டை எடுத்து வந்து புளிய மரத்தில் கட்டிட்டு அது கொக்குக்கு கீழே இருந்தது. ஒரு நாள் 2க்கும் ஈகோ வந்தது. கொக்கு நம்ம நண்பர், அவர் மேலே இருக்கார், நம்ம ஏன் கீழே இருக்கணும் காக்காக்கு தோணுது. உடனே 2 பேருக்கும் பிரச்சனைகள் உருவானது. ஒரே இடத்துல இருக்கிறதுனால அப்படியே சின்ன சின்ன ஈகோ வந்தது. ஈகோ வந்ததுனால கொக்கும் காக்காயும் சண்டை போடுற அளவுக்கு ரேஞ்ச் வந்தது. உடனே காக்காவுக்கு புரிஞ்சுது, நம்ம இங்கே கிட்டத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நட்பு கெட்டுப்போச்சு, நம்ம அங்கேருந்து இங்கே வந்து தப்பு, அதனால் நம்ம பழைய இடத்துக்கே போகலான்னு வேப்ப மரத்துக்கு மறுபடியும் அதோடைய கூட்டை ஷிஃப்ட் பண்ணது. மறுபடியும் கொக்கும் காக்காயை ஒரு நாள் சந்தித்தது, ராசியாக இருந்தது. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நட்பு எவ்வளோதான் நீங்கள் நெருங்கி பழகினாலும் நட்புங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்கும் பொழுது தான் அதோடைய உறவு வந்து இன்னும் நீடிக்குமா. நீங்கள் அதை விட்டுட்டு நட்பு நினச்சி ரொம்ப நம்மளுடைய நண்பர் நினச்சி அவர் வீட்டுக்குள்ளே போய் அங்கே பண்ணுறது இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நெருங்கி போயிட்டீங்க அப்படின்னா நட்பு வந்து விரிசலாயிடும். இதைத்தான் வந்து அழகாக கொக்கு கதையிலையும் காக்கா கதையிலையும் சொல்லியிருக்காங்க. நட்புங்கிறது கொஞ்சம் தூரத்திலே இருக்கிறது தான் நன்மையை தரும் என்பது தான் இதோடைய கருத்து. நன்றி, வணக்கம்.